மேற்காசிய போர் பதட்டத்தால் உலக நாடுகள் பெரும் சவாலை எதிர்கொண்டு வருகின்றன. இந்நிலையில் ஒரு வருட காலத்திற்கு பெட்ரோல் மற்றும் டீசலை சிக்கனமாக பயன்படுத்துமாறும், தங்கம் வாங்குவதை தவிர்க்குமாறும், சமையல் எண்ணெய் பயன்பாட்டை குறைக்குமாறும் இந்தியர்களை பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளது உலகளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. இதே நேரம் மோடியின் உரை அரசியல் நிபுணர்கள், தலைவர்கள் மற்றும் சாமானிய மக்களிடையே பெரும் பதற்றத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று ஹைதராபாத்தில் உரையாற்றிய இந்திய பிரதமர் மோடி மேற்காசிய போரை குறிப்பிட்டு இந்தியா பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயுவை மற்ற நாடுகளிலிருந்து அதிக அளவில் இறக்குமதி செய்ய வேண்டியுள்ளது. போர் காரணமாக உலகம் முழுவதும் பெட்ரோல், டீசல், எரிவாயு மற்றும் உரங்களின் விலைகள் விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்துள்ளன. இந்தியா தனது எண்ணெய் தேவைகளை பூர்த்தி செய்ய அதிக அளவிலான எண்ணெயை இறக்குமதி செய்ய வேண்டியுள்ளது என தெரிவித்தார். அந்த அளவில் இந்திய மக்கள் ஒரு வருட காலத்திற்கு பெட்ரோல் மற்றும் டீசலை சிக்கனமாக பயன்படுத்துமாறும், பொது போக்குவரத்து பயன்பாட்டை அதிகரிக்குமாறும், வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொண்டார். மேலும் தங்கம் வாங்குவதை நிறுத்துமாறும், நாட்டின் நலன் கருதி ஒரு வருட காலத்திற்கு வீட்டில் ஏதேனும் விசேஷங்கள் நடந்தால் தங்க நகைகள் வாங்க மாட்டோம் என நாம் முடிவெடுக்க வேண்டும் என குறிப்பிட்டார். அத்தோடு வீட்டிலிருந்தே வேலை செய்தல் மற்றும் ஆன்லைன் கூட்டங்கள் போன்ற சேவைகளை மீண்டும் தொடங்குவது காலத்தின் கட்டாயம் என கூறியுள்ளார். மேலும் ஒவ்வொரு வேளை உணவிலும் எண்ணெய் பயன்பாட்டை குறைத்தால் அது நாட்டிற்கும் உடலுக்கும் நன்மை பயக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் ரசாயன உரங்கள் மீதான சார்ந்திருப்பை குறைக்குமாறும் நாட்டின் விவசாயிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். மோடியின் இந்த உரை நேர்மறை மற்றும் எதிர்மறையான விவாதங்களுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் சமூக ஊடகங்களிலும் இது தொடர்பான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் போரினால் உருவான சூழ்நிலையை சரியாக கையாள அரசு தவறிவிட்டதாகவும், இந்த நெருக்கடியை சமாளிக்கும் பொறுப்பை பொதுமக்கள் மீது சுமத்துவதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. மேலும் ராகுல் காந்தி தனது எக்ஸ் தளத்தில் நேற்று மோடிஜி மக்களை தியாகம் செய்யுமாறு கூறுகின்றார். தங்கம் வாங்காதீர்கள், வெளிநாடுகளுக்கு செல்லாதீர்கள், பெட்ரோலை குறைவாக பயன்படுத்துங்கள், உரம் மற்றும் சமையல் எண்ணெயை குறைவாக பயன்படுத்துங்கள், மெட்ரோவில் பயணம் செய்யுங்கள், வீட்டிலிருந்தே வேலை செய்யுங்கள். இவை உபதேசங்கள் அல்ல, தோல்வியின் ஆதாரங்கள் என்று குறிப்பிட்டார். மேலும் பிரதமரின் வேண்டுகோளே அவரது தோல்விக்கு சான்று எனவும் கூறியுள்ளார். அத்தோடு 12 ஆண்டுகளில் நாடு எத்தகைய நிலையை எட்டியுள்ளது என்றால், பொதுமக்கள் எதை வாங்க வேண்டும், எதை வாங்கக்கூடாது, எங்கு செல்ல வேண்டும், எங்கு செல்லக்கூடாது என்று சொல்ல வேண்டியுள்ளது. ஒவ்வொரு முறையும் அவர்கள் பொறுப்பு கூறலிலிருந்து தப்பிப்பதற்காக பொதுமக்கள் மீது சுமையை ஏற்றிவிடுகின்றார்கள் என தெரிவித்துள்ளார். அத்தோடு மற்றொரு விடயமும் மோடி சார்ந்து கவனத்தை ஈர்த்துள்ளது. அதாவது தனது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை பாதியாக குறைக்கவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். மோடியின் வேண்டுகோளின் பேரில் அவருடன் செல்லும் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது. பிரதமரை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டுள்ளன. உலகையே அச்சுறுத்தி வரும் இந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக உலக நாடுகள் பல புதிய செயற்திட்டங்களை அமுல்படுத்தி வருகின்ற நிலையில் மோடி முன்வைத்திருக்கும் இந்த கோரிக்கைகள் இந்தியாவின் பொருளாதாரத்தில் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றது என்பதுதான் பலரின் ஆவலாக உள்ளது.